வணக்கம். இப்பதிவில் சித்தர்கள் பற்றி காண்போம். சித்தர்களில் அடுத்ததாக யோகிமுனி சித்தர் பற்றி காண்போம். பைந்தமிழ் இலங்கும் 5 சிறு காப்பியங்களில் ஒன்றான பெருங்கதை என்ற நூலில் வத்சல மன்னனாகிய உதயணன் என்பவனுடைய முதல் அமைச்சனாக இருந்த யூகி என்பவரே முறைப்படி உபதேசங்கள் பெற்று துறவறம் பூண்டு யூகி முனிவர் என்ற பெயருடன் இருந்தார். இதுதான் சில நூலாசிரியர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வத்சல மன்னன் இருக்காரு, அவருடைய முதல் அமைச்சராக இருந்தவர் தான் யூகி. அவர் முறையாக உபதேசம் பெற்று துறவரம் செஞ்சுருக்காரு. அவர் தான் யோகி முனி அப்படின்னு ஒரு சில நூலாசிரியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இவர் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ராஜதந்திரத்துக்கு ஈடிணை என்று திகழ்ந்தமை, அதாவது கொங்குவேல் இயற்றிய நூலாகிய பெருங்கதையை படிப்பவர் நன்கு உணரலாம். அந்த கதையை படிக்கிறது மூலமாக அந்த கொங்குவேல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ராஜதந்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மருத்துவத்தில் பெரிய மேதை என்பதை இவரால் இயற்ற பெற்றதென கூறப்படும் யூகி சிந்தாமணி அந்த நூலை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவர் யூகிவாத காவியம் என்ற 3000 பாடல் கொண்ட ஒரு பெருநூலை இயற்றியிருக்காருன்னு சொல்கிறாங்க. மேலும் யூகி கரிசல், யூகி வைத்திய உலா, பூரணம் 100, மதிவெண்பா 120, வாத வைத்திய லிங்கம், வாதாங்க தீட்சை விதி 300 என்னும் 6 சிறுநூல்களையும் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் புலிப்பாணி சிவவாக்கியர் போல நவகோடி சித்தர் வரிசையில் தான் வச்சு எண்ணத்தக்கவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அழுகணி சித்தர். அழுகணி சித்தர் 17 சித்தர் வரிசையில் தற்போது கூறப்படும் ஒருவர், அதாவது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் ஒருத்தர். இவருடைய இயற்பெயர் முதலிய வாழ்க்கை வரலாறுகள் ஏற்புடைய வகையில் எந்த நூலிலும் காண கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர் ஆகியவற்றை அவர்கள் மாதிரியே எல்லா சித்தத்துலேயும் வல்லவராக இருந்தாலும் அவற்றால் ஆன்ம லாபம் இல்லாமையை அறிந்து ஞான மார்க்கத்தில் தன் வாழ்நாட்களை கழித்தவராக தெரிகிறது. இவர் ஞான மார்க்கத்தில் தான் இவருடைய வாழ்நாட்களை கழிச்சிருக்காரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே அழுகணி சித்தர் பாடல் அப்படிங்கிற பேரோட தான் விளங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவர் மக்களின் அறியாமை, மிடி, முனைப்பு, கீழ்த்தர வேட்கை, உயிரினங்களுக்கு தீரா நோய்களான பிறப்பு, இறப்பு இதையெல்லாம் கண்டு மனம் புழுங்கி அவரோட மனதில் எழுந்த எழுச்சி ததும்பும் சொற்களால் பாடல்களை எழுதியிருப்பார். அந்த பாடல்களில் சந்த அமைப்பு பாடுபவரையும் தம்மை மறந்து அழ வைத்து விடும் ஆற்றலுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அத்தகைய பாடல்களை இயற்றியவரை அழுகணி சித்தர் அப்படின்னு மக்கள் அழைச்சி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவரை சீன நாட்டினர் அப்படின்னும் மரவேலை, தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோக வேலை செய்யும் வகுப்பினர் என்றும் சில நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் அழகர் மலையில் சமாதி நிலை எழுதினார் அப்படின்னு ஒரு சில நூல்கள்லையும், நாகப்பட்டினத்தில் சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு வேறு சில நூல்கள்லையும் கூறியிருக்காங்க. இவர் அழுகண்ணி என்ற ஒரு அரிய மூலிகையின் பயன்களை முதல்ல கண்டறிஞ்சவர் அப்படிங்கிறது ஒரு செவி வழி வரலாறு தான். இவர் எப்போதும் அடிக்கடி அழுக்கண்ணோடு இருக்கும் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வால்மீகர். வால்மீகர் வடமொழியில் ராமாயணத்தை இயற்றியவர் வேறு. இவர் வேடர் குலத்தவர் அப்படின்னும், வால்மீகர் நாடி சாஸ்திரம், வால்மீகர் பூதநாடி என்ற 2 நூல்களை இயற்றியவர் வேறு. ராமாயணம் எழுதினது வேறொரு வால்மீகர், நாடி சாஸ்திரம், வால்மீகர் பூதநாடி இந்த 2 நூல்களையும் எழுதின வால்மீகர் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.